நம்ம பொறுமையோடு காத்திருக்க ஆண்டு கண்டிப்பாக அவர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நம்மளை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன். அதுவரை நம்ம ஏற்ற காலம் வர வரையும் அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அடங்கி இருப்போம். ஏற்ற காலம், ஏற்ற சமயம், ஏற்ற வேலைகள் வர்ற வரையும் நம்ம என்ன இருக்கணும்? ஆண்டோட கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது ஆண்டு அவருடைய பலத்த கைக்குள்ள அவரால் செய்ய முடியும். அவருடைய கையை என்ன கரம் கொடுத்துருக்கு? பலத்த கைன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க ஆண்டவர் கண்டிப்பா அவர் சித்தப்படி அவருடைய நாட்கள், முன்குறித்த நாட்கள் நமக்குன்னு சொல்லி நியமித்த குறித்த காலத்துல ஒரு நம்முடைய திருமண காரியமோ, ஒரு வேலை வாய்ப்போ, குழந்தை பாக்கியமோ, இல்லைன்னா வீடு கட்டுகின்ற காரியங்களோ, இல்லைன்னா நம்ம தொழில் பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோமோ, நம்ம தகச்சு போய் நிற்போம். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தெரியல, பிசினஸ்ல ஒரு டல்லா ஆண்டு, அதையும் கூட நான் ஆண்டு சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? ஒரு நாளும் நம்ம அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார்.